சின்னதாயி சின்னதாயி எங்க ஆளகாணில இன்னுமா உறங்குதா? முன்னாடி வாங்க, முன்னாடி வாசலுக்கு வாங்க. நாங்க வாசல்ல உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கேன். இன்னுமா உறங்குதா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் இவ்வளவு நேரம் தூங்க முடியுமா இங்க அந்த வீட்டுல? இங்க உட்காந்துருக்கியா? நான் அந்த பக்கம் என்னன்னா செவுரு மறைச்சிருக்கு, நீங்க உட்காந்துருக்கு எனக்கு தெரியல, அதான் அப்படி சொன்னேன். சரி சரி. சடங்கு வீட்டுக்கு போனேன், தாய் மாமன் எல்லாம் செஞ்சுட்டேல. சடங்குல நல்ல செழிப்பு தானா? கூட்டம் வந்துச்சா இல்லையா? சாப்பாடுலாம் எப்படி? சடங்கு வீட்டுலாம் செழிப்புதான். தாய் மாமன் கட்டி செய்துதான் ஒருபாடு செலவாயிட்டு. என்னச்சியா நம்ம செய்யணும்ல, ஒருபாடு செலவும் ஆயிட்டு. தாய் மாமன் கட்டி செஞ்சுட்டு வந்தாச்சு நல்லபடியா. ஆமா, எப்பவுமா செய்யப்பா தாய் மாமன் கட்டி போய் அவ ஒத்த பட்டம்ல வச்சிருக்கா, செஞ்சுட்டு வந்தானே. அதையும் சொல்லி சொல்லி காமிக்க செஞ்சுட்டு வந்தேன்னு சொல்லி காமிக்கன்னு சொல்லாதீங்க. நீங்க கேட்டையா நான் சொன்னேன். என் மாமியாட்டவே சொல்லிடாதீங்க. அவன் இங்க வந்து ஆடான்னு அடிபடுவா மாமியாட்டு வந்து. எனக்கு எதுக்கு ஊர் வம்பு? என்ன காலையில தேடி வந்திருக்கீல, ஒரு நாள் இந்த பக்கம் தேடி வர முடியல, இன்னும் திடீர்னு தேடி வந்திருக்கீல, என்ன விஷயம்? இந்த பட்டாணிக்கு நீ வயல் நடுவ பாத்தியா? 11 ஆள் தேவைப்படுதான், 10 ஆள் தான் இருக்கு. அதான் ஒன்ன வாரேன்னு கேட்டு போறான்னு வந்தா கையோட கூட்டிட்டு போறான்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற, வாரே வரலையா? சரி நடந்துக்கு வாரேன். ஒரு ஆள் நடுவியா 2 ஆள் நடுவியா? சம்பளம்லாம் எப்படி? ஒரு ஆள் நடுவதான் நடனம். ஒரு ஆளுக்கு 30 40 மணி பிடுங்கலாம். மத்தியானம் காப்பி ஆட கொடுப்பாவ. வயல் நட்டு முடிச்சது 300 சம்பளம் கொடுப்பா. அதனால வீட்டுக்கு வர வேண்டியதான். வயல்ல கூறு பிரிச்சு போட்டு நடுவேல இல்ல மொத்தமா நடுவேல? மொத்தமா நட்டா எல்லாரும் ஏமாத்திடுவா. கூறு பிரிச்சு போட்டு அவ கூரை தனித்தனியா பிரிச்சு பட்டுறான். அந்த கூர்ல நின்று நட வேண்டியதுதான். முன்னாடி நட்டா முன்னாடி நட்டு போவேண்டியதான், பின்னாடி நட்டா பின்னாடி நின்று நட்டு வர வேண்டியதுதான். சரிக்கா, எனக்கு உங்க அளவுக்குலாம் வேகமாலாம் நட தெரியாது. ஏதோ பரவாயில்லாம நடுவேன். உங்க கூறு பக்கத்துல எனக்கு ஒரு கூரை போடுங்க. நீங்க நட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வந்து நட்டுதாங்க. சரி சரி, சீக்கிரம் கஞ்சி ஊத்திட்டு வா. வாரில அங்க தெருமலையில குட்டியான இருக்கும், அங்க வா, எல்லாம் சேர்ந்துப்போம். சரி நீங்க போங்க, நான் வாரேன். எட்டி நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்க. மத்தியானம் போல அங்க நாத்தாங்கலைக்கு சரியான நாத்து பிடுங்கிறதுக்கு. சீக்கிரம் பண்ணாலும் நட்டு தூர வரலாம். வாங்க சீக்கிரம் வண்டியை யாருங்க. சரி வாரேன், சும்மா கத்திட்டே இருக்காதீங்க. டிரைவரை வண்டி போட்டோம். சரி சரி வாங்க வாங்க. இந்த வண்டிக்காரன் இவ்வளவு நேரம் ஆக்கிட்டான்னு இந்த வயல்ல கொண்டு இறக்கி விடுறதுக்கு. வாங்க வாங்க, நாத்தாங்கலுக்கு போய் நாத்து பிடுங்க. நேரம் ஆயிட்டு, எப்ப நாத்து பிடுங்க எப்ப நட்டு வர. என்ன நாத்தாங்கல் வந்துட்டு எல்லாம் மூஞ்சி மூஞ்சி பாக்கிறேன். பரங்க முடிச்சா எப்படி நாத்து பிடுங்க? எல்லாம் நாத்து பிடுங்க. ஒரு ஆள் மட்டும் ஓலையை கிளிங்க, நாத்து கட்டுறது. சரி சரி, ஓலை யாரு கிழிச்சாலும் நீ கிளி பிடுங்க. நாத்தா இருந்தாலும் சீக்கிரம் கட்ட முடியும். எடி நாத்த வேகமா பிடுங்கடி நேரம் ஆயிட்டு, வயலுக்கு போன நடவுக்கு. சீக்கிரம் ஓலையை கிழிச்சு நாத்து பிடுங்கவா. ஏட்டி எல்லாம் நல்லா குனிஞ்சு நாத்து பிடுங்க. இந்த குறுக்கு சத்தம் அனுப்பாமல் நிமிந்தாலும் அப்படி நிமிந்தாலே நிக்காதீங்க. நல்லா குனிஞ்சு நாத்து பிடுங்க, நேரம் ஆகுது. இந்த நாத்து பிடுங்க வரவே மாட்டேங்குது. அத்து வருது நாத்தெல்லாம், வேறோட வரவே மாட்டேங்குது. நாத்து பிடுங்கா நாத்தெல்லாம் சவுதியாவும் கட்டிக்கிட்டியா வருது. நல்லாவே இல்லை நாத்து பிடுங்கிறது. என்னடியா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கேடா? ஒருத்தி கையில நாத்துல அந்த ஒரு குத்து முடி நாத்து வச்சுக்கிட்டே குடிச்சுக்கிட்டே நின்னுங்க. எப்பதான் நாத்து பிடிக்க நாத்தாங்கால் போகணுமோ தெரியல. சீக்கிரம் பிடுங்கடியா, நேரம் ஆகுது. ஏன் முண்டகண்ணி, நீ இன்னும் அந்த ஓலையை கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து நாத்து பிடுங்க. ஓலை கிழிச்சதெல்லாம் போகாது, அப்படியே ஏமாத்திக்கிட்டே நிக்கலாம் நினைக்கிய. வந்து நாத்து பிடுங்க பத்தியா? நீ நாத்து பிடிக்க கிழிச்சிட்டு அதனால நாத்தை வந்து கரை சேர்க்க போறாங்க. முதல்ல ஒரு நாத்தை வந்து பிடுங்க, அப்புறம் எல்லாம் சேர்ந்துட்டு கரை சேர்க்கலாம் நாத்தை. என்ன சின்னதாயி சத்தம் கட்டாம இருக்கே இல்லையா? அவன் புருஷன் கோவால சொல்லிட்டு இருக்கான், அங்கே போய் அதை பேசாதுன்னு. நானே நாத்தை பிடிக்கி கையெல்லாம் வலிக்கு. நாத்து ஒண்ணு வர மாட்டேங்குது. ஏன் தான் நீங்க நட வந்தான்றது. இந்த நாத்தாங்கள நாத்து பிடிங்க நல்லாவே இல்லை, கட்டியா வருது நாத்தெல்லாம். சரி பிடுங்க. என்னைக்கு அடுத்த வேலை வாய் கிளியே பேசுற. நாத்து பிடுங்க நல்லா வர மாட்டேங்குது. நாளைக்கு ஓ நாத்தாங்கள ஓ வயல்ல எப்படி பிடிங்கி நடுதுன்னு பார்க்க, எப்படி ஓ நாத்து வருதுன்னு பார்க்கும். ஏடி கதையை கேட்டே அந்த சின்னதாயா மைனியாமோ சடங்குக்கு என்ன மினுக்கிட்டு போன. என்ன மினுக்கு என்ன ஆட்டு என்ன அப்பா ஆளை பாக்கணுமா அன்னைக்கு. ஆமா, இவல்ல இன்னைக்கு ஏன் பேச்சு எடுக்கலன்னா நீ நாத்து பிடுங்க மாட்டாள். இன்னைக்கு நான் தான் கிடைச்சிருக்கேன் இவளுக்கு கதை பேச. ஆமா, அந்த கிளைக்கு வேலை என்ன பத்தி தெரிஞ்சிருவா. ஊர் வர குறைச்சது தலைவர் அவளுக்கு வேலை. அவ வைக்கிற குழம்பு நாய் கூட திங்காது, வாயில வைக்காத. என்ன குறைச்சிட்டு அலைய வேண்டியதான். சரி சின்னதாய் ஒரு போன் பண்ணி வாங்கினியாரு? என்னாச்சு? போனுங்க கொண்டு வந்து பாட்டு பாடி கேட்போம். போன்ல அது போன வீட்டுல இருக்கு. போன்ல இங்க கொண்டு வந்தா மழை வந்து மழையில நனைஞ்சு போகும். தண்ணி பாட்ட ஒண்ணு காமிரு. அது 25,000 ரூபாய் போனு. அது வீட்டுலதான் வச்சு பார்க்கணும். இங்க தோட்டத்துக்கு எல்லாம் கொண்டு வரக்கூடாது. அது
ஏன் செல்லதாய் வாம் புருஷன் எனக்கு ஒரு போனாயும் தந்திருப்பா. நாங்க பாரு சின்னதாய் புருஷன் 25,000 போனாயும் கொடுத்துருக்கான். புது வாரியில புதுசுல நல்ல பட்டு பட்டு தூரம் செய்யுமா தூத்தத்து மறிஞ்சிடும். என்னடி சொல்ற நீ? அவன் இப்பதானே புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு. அதனால புது பொண்டாட்டி என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கதான் செய்யும். அவர் பிள்ளை வந்ததுக்கப்புறம் கேட்டு பாரு அப்ப தூக்கி போட்டு மிதிப்பான். ஏன் புருஷன் அப்படி கிடையாது, அவர் தங்கமான மனுஷன். ஆமா எல்லா புருஷனும் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் தங்கமா இருக்கிற மாதிரி தங்கமா மாறினா தூக்கி போட்டு மிதிக்கணும். சரி சரி ஊர் கதை வெட்டி கதை பேசினால போதும். புழுங்க நாத்தால வரப்பு கரையத்துங்க போவோம். வயல்ல போய் நடந்துக்கு நேரம் ஆயிட்டு. சரி எல்லாரும் கஞ்சி குடிச்சிட்டு வருவோமா? நாத்தெல்லாம் தூக்கி வரப்புல வச்சாச்சு. தண்ணி வடியட்டும். கஞ்சி குடிச்சிட்டு வந்து மாதிரி வயலுக்கு தூக்கிட்டு போவோம் நாத்த. ஆமா இவ வேலை செஞ்சு கிழிச்சிட்டா. கஞ்சி குடிக்க பரப்பிட்டா. சரி வாங்க எல்லாரும் சீரவி கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்க. ஏடி என்ன சோறு கொண்டு வந்திருக்க நீ? நான் பழைய கஞ்சி ஊறுகாய் கொண்டு வந்திருக்கேன். சின்ன தாய் நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் அந்த முருங்கைக்காய் வெட்டி போட்டு குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன கோபாலுக்கு முருங்கைக்காய் வச்சு கொடுத்துருக்கேன். வீட்டுல எதுவும் விசேஷம் உண்டா? அவ புது பண்ணல கொஞ்ச நாள் முருங்கைக்காயாலும் சாப்பிடாத அப்படிதான் இருக்கும். மாதிரி சண்டையில ஊர்ல வர நேரம். என் முருங்கைக்காய் கறி வச்சு குத்தமா எந்த காய் இருக்கு அதெல்லாம் குழம்பு வைக்க முடியும். அதுக்கு இவ்வளவு கதை பேசுறதுல என்ன இருந்தாலும் முருங்கைக்காய்க்கு இருக்குல்ல தனி மவுசு. என்னத்த மவுசு ஒன்னையும் காணுது? என்ன ரொம்ப சலிப்பா தெரியுது. கோபாலுக்கு என்ன தரம் நல்லா தானே இருக்கான். கோபால் என்ன கொடுமையா பண்ணுதான் நல்லா வச்சு பாத்துக்கிட்டு தானே ஒண்ணு. ஆமா பாத்துக்குதாரு. பவர் பேர் அங்க தோட்டத்துல வேலை பார்க்க ராத்திரி வீட்டுல இருந்து குப்பரை அடிச்சு வரங்குதாரு. விடிய காலம் அடிச்சு தோட்டத்துக்கு போறாரு. அதான் அவர் வேலை செய்வாரு. உனக்கு வாங்க அவளை. சரி கஞ்சக்குடி நேரம் ஆகுது. வயலுக்கு போவோம் நடந்துக்கு. என்ன சின்னதா அவங்க வீட்டுல ஒரே முருங்கைக்காய் குழம்புன்னு கேள்விப்பட்டேன். அப்ப ஜாலி தானே உனக்கு? ஆமா முருங்கை குழம்பு வச்சு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய கத்துட்டோம்ல. சும்மா கிடையாது நீ வேற வயிற்று பட்டிக்கிறாத. நீ என்ன முண்டகனி பண்ண வச்சிருக்க கொஞ்சம் வாத்துறீங்க. பண்ணதுட்டு வந்து நடப்புற வயல்ல இருந்து உனக்கும் புருஷன் நல்ல வகை வகையா பொங்கி பொறிச்சு அழைச்சு தட்ட தின்னு விட்டு உனக்கு வாய் கொழுப்பு அடங்க மாட்டேங்க. வாய் கொழுப்பு ரொம்ப இருக்கு உனக்கு. என் புருஷன் எனக்கு வெண்ணி விட வச்சு தர மாட்டேங்க. அங்க வயல்ல நல்ல வேலை செஞ்சு உனக்கு சம்பாதிச்சு கொண்டு போடுறேன். பூரா வந்ததை கொண்டு தரேன். அம்மிட்ட கொண்டு கொடுக்க அம்மாரி ஒன்று நினைச்சின்னு சின்ன வயசுல குடியார மாதிரி தெருல இருசெலுத்து பட்டு அடிக்கிறேன். அப்படின்னு சரியா இருப்பா சின்ன நாய். சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க போவோம் வயலுக்கு. பெருசு ரெண்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். போன அப்புறம் சண்டைக்கு வந்துடும். சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு அப்படிதான் இருக்கு. மாமரம் நல்ல இனலா இருக்கு. போவே மனசுக்குள்ளேயும் சும்மா கடை அவன் புது பண்ணு வேற. ராத்திரி எல்லாரும் வேலை செஞ்சிருப்பா. விரிஞ்சுதான் அசந்து தூங்கிருப்பா. நீங்க போய் நடவாங்க கூப்பிட்டு அப்புறம் இங்க வந்திருக்கு. அதான் அவருக்கு உறக்கம் வந்து. ஆமா சும்மா விடிய விடிய வேலை பார்த்து என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஏன் தெரியாம வீட்டுக்கு வந்து பாயடிச்சு உறங்கிருக்கான். நானே என்ன செய்யறேன். அவ பிரச்சனை நீவி எண்ணத்துல பாரு. ராத்திரி பேர உறங்காத முடிச்சிருந்தத பாரு. சும்மா கிடையாது அவ பாத்துக்கோ பிரச்சனை. சரி சரி என் கதையை பேசுற அவங்களுக்குலாம் பொழுதும் போவாது. பொழுது விடியவும் செய்யாது. வாங்க நடந்து போவோம் வயலுக்கு.